உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வள்ளிக்கும் ரஞ்சித்துக்கும் கல்யாணம் நடந்து முடிகிற வரைக்கும் நீ ஏன் கூடவே இரு. அது மட்டும் போதும்டா. வேலு, இந்த உலகத்திலேயே நான் அதிகமா நம்புறது உன்னை மட்டும்தான்டா. அந்த நம்பிக்கையில தான் நான் கேட்கிறேன். இந்த கல்யாணத்தை எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடத்தி முடிக்க வேண்டியது உன்னோட பொறுப்புடா. ஒருவேளை உன்னையும் மீறி ஏதாவது தப்பு நடந்து இந்த கல்யாணம் மட்டும் நின்னு போச்சுன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். என்னப்பா வேலு, ரத்தனம் இந்த அளவுக்கு பேசிட்டு போறான். வேலு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீதான் கூட இருந்து இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி கொடுக்கணும். நாளைக்கு இங்க வள்ளிக்கு நலங்கு வைக்கலான்னு பிளான் பண்ணிருக்கோம். ரத்தனம் வேலனை இங்க கூப்பிடுவான். அவனை இங்க வரவிடாம தடுக்கிறது தான் உன்னோட வேலை. யாரு அவரையா? நான் கோயிலுக்கு போகணும்னு கூப்பிட்டதுக்கே வள்ளிய கூப்பிட்டு நகை கடைக்கு போயிட்டு அப்புறமா கோயிலுக்கு போலான்னு சொன்னவர் அவரு. இப்ப வள்ளிக்கு நலங்குன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அவர் அங்கதான் வருவாரு. அதுக்குதான் நான் என்ன சொல்றேன்னா, இங்க வள்ளிக்கு நலங்கு வைக்கிற அதே டைம்ல உனக்கும் நலங்கு வைக்கிறதுக்கு நீ ஏற்பாடு பண்ணணும். சுமதி, மாமா இங்க வாமா. வேலு பயல இன்னும் காணமே, என்னாச்சு அவனுக்கு? தெரியல மாமா, இன்னும் இந்த பக்கமே வரல. சரி சரி, நீ போய் வேலையை பாரு. சரிங்க மாமா. வர வர அவனுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம போயிட்டு இருக்கு. எப்பவுமே வள்ளி கொன்னுன்னா முன்னாடி வந்து நிக்கிறவன் இப்போ என்னடான்னா நலங்கு வைக்க போறோம், இன்னும் அவனை காணோம். எங்க போனா? என்ன ரத்னம், ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு? வேலனை பாத்தியாக்கா? நிச்சயத்துக்கு வராம இருந்த மாதிரியே இன்னைக்கும் ஃபங்க்ஷனுக்கு வரல. வள்ளிக்கு நலங்கு வைக்கிற விஷயம் அவனுக்கு தெரியுமா தெரியாதா? என்னப்பா நீ, அவன் என்ன முன்ன மாதிரியா இருக்கான்? அவனோட சொந்த வாழ்க்கைய பார்க்க போயிட்டான். நீ தான் எல்லாத்துக்கும் இன்னும் அவனையே எதிர்பார்த்துட்டு இருக்க. அக்கா, என்னக்கா சொல்ற நீ? வள்ளியோட நலங்குக்கு வராம அப்படி என்ன அவனுக்கு சொந்த வேலை? ஐயோ ரத்னம், வேலனுக்கும் இன்னைக்குதான் நலங்கு. என்னது? வேலனுக்கு நலங்கு வைக்கிறாங்களா? என்னக்கா, அவன் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல. எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஒருவேளை இதெல்லாம் உனக்கு எதுக்கு சொல்லிட்டு இருக்கணும்னு நினைச்சானோ என்னவோ. ரத்னம், சொல்றேன், என்ன தப்பா எடுத்துக்காதப்பா. இனிமே எல்லாத்துக்கும் வேலனை எதிர்பார்க்கறத நீ கொஞ்சம் மாத்திக்கோ. உனக்கு ஏதாவது வேணும்னா ரஞ்சித்தை கூப்பிட்டு சொல்லு, அவன் உனக்கு செஞ்சு கொடுப்பான். ஆமா மாமா, இனிமே எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். எதுவா இருந்தாலும் என்கிட்டே சொல்லுங்க.
சரிக்கா. இரு நான் வரேன். ஏன் மதினி, நீங்க வாட்டுக்கு திடீர்னு நலுங்கு வைக்கணும்னு சொல்லிட்டீங்க. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. என்ன பண்றது, இன்னைக்கு தான் நாள் நல்லா இருக்குதான், அதனாலதான் திடீர்னு வைக்க வேண்டியதா போயிடுச்சு. சரிங்க மதினி. ஆ வணக்கம். நல்லா இருக்கு. போங்க, இந்த வந்துடுறேன். டேய் வேலு, என்னடா இங்கே நின்னுட்டு இருக்க? அப்பா, அங்க வள்ளி மேடம்க்கு நலங்கு வைக்கிறாங்கப்பா. நாங்க இருக்கணும்பா. டேய், அதுக்கா இவ்வளவு யோசிச்சுட்டு இருக்க? போடா, போய் அங்க இருக்கிற வேலையை போய் பாரு போ. எப்படிப்பா? நான் அங்க போயிட்டா ரேணுகாவோட அம்மா பயங்கரமா பிரச்சனை பண்ணுவாங்க. டேய், அந்த அம்மா எப்படா பிரச்சனை பண்ணாம இருந்திருக்கு? இதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன், நீ கிளம்பு. ஆனந்தி வேற பாவம்பா, ரொம்ப ஆசையா கிளம்பிட்டு இருக்கா. என்னால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் இருக்கும். கார்த்திக் கேட்டானா நான் என்னப்பா பதில் சொல்றது? வேலு, பேசாம நீ ஒண்ணு பண்ணு. நீ பாட்டுக்கு கிளம்பி ஐயா வீட்டுக்கு போ. அங்க போய் எல்லா ஏற்பாடையும் நீ பாத்துக்கிட்டு இரு. இங்க ஏதாவது சொல்லி நான் டயத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ள நீ இங்க வந்துரு. ஆ, சரிப்பா, அப்ப நான் கிளம்புறேன். நான் பாத்துக்கிறேன். நீங்க கொஞ்சம் சமாளிங்க. ஏதாவது பிரச்சனை பெருசாகிற மாதிரி இருந்தா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு ராஜா. பத்திரம்பா, பாத்து போ. சரிப்பா, வண்டியில பொறுமையா போ. டேய் வேலா, வந்தவங்க எல்லாருக்கும் கூல் ட்ரிங்க்ஸ் கொடு. ரத்னம், நீ வேலை இங்கேதான் இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கியா? அவன் இல்லாதது எனக்கு ஒரு கை உடைஞ்ச மாதிரி இருக்குக்கா. அவன் நிழல் மாதிரி கூடவே இருந்துட்டானா, திடீர்னு இல்லைன்னதும் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. ஏதாவது ஒண்ணுன்னா எனக்கே தெரியாம அவன் பேர் தான் எனக்கு வருது. கவலைப்படாதீங்க மாமா, இனிமே உங்களுக்கு எல்லாமாவே நான் இருக்கேன். எதுவும் வந்தாலும் என்கிட்டே சொல்லுங்க. ஐயா வேலன் வந்தாச்சுயா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.